எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். யாத்திராகமம் 34:10 எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். இது யாருக்கிட்ட சொன்ன? தேவன் மோசே கிட்ட சொன்னது. தேவன் நம்ம கிட்ட சொன்னதாக நினைச்சு அதை வாசிங்க. எல்லாரும் வாசிங்க சத்தமா. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நிச்சயமா கர்த்தர் நம்ம மத்தியில் அப்படி செய்வார். உங்க வாழ்க்கையில அதை செய்வார். இந்த இடத்துல மோசையோட சொன்னது என்பது இருந்தாலும், அன்றைக்கு மோசையோடு இருந்த தேவன் தான் அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு நம் நடுவில் அவர் தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய செயல், அவருடைய மகத்துவங்கள் ஒரு நாளும் மாறி போகிறதில்லை. இந்த காரியம், இந்த வசனம் வேதத்துல ஒரு மனுஷனுக்கு அப்படியே பொருந்தது. அதை நான் வாசித்து பார்த்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே தேவன் செய்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில இந்த வசனம் அப்படியே பொருந்தது. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் அப்படியே பொருந்தும். நாங்களாம் அவங்கள மாதிரி பரிசுத்தவான் இல்லை, அவங்கள மாதிரி ரொம்ப ஒன்றும் கடவுளோடு நெருங்கினவர்கள் கிடையாது, அப்படியெல்லாம் சொல்லி இந்த பாக்கியத்துக்கு அபாத்திரராக நம்மை நாமே தீர்த்து கொள்ளக்கூடாது. எப்பொழுது யோசேப்பை உயர்த்தும்படியான தேவனுடைய செயல் ஆரம்பித்ததோ அதிலிருந்து கர்த்தருடைய செயல்களை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் சொன்னபடி எல்லாருக்கும் முன்பாக மனுஷர் காணும்படியாக செய்வேன் என்று சொன்ன விதத்திலும் அவர் கிரியை செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அவனை எடுத்து அந்த குழியில் போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். என்ன போஜனம்? அவன் கொண்டு வந்தது, யோசேப்பு கொண்டு வந்தது. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கேலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். இப்போ யோசேப்பு எங்க இருக்கிறான்? அதுக்கு பிற்பாடு யூதா ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அவங்களுக்கு யூதா ஒரு ஆலோசனை கொடுக்குறான். 26 இருக்குது. யூதா தன் சகோதரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விட்டு போடுவோம். வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமானமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர்கள் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர், அதாவது இஸ்மவேலர், கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். இந்த வசனங்கள் வரைக்கும் நீங்க ஒரு சில குறிப்புகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலில் ஆரம்பத்தில் அவர்களிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன? அவன் வரட்டும், அவனை அடிக்கணும், அவனை கொல்லணும், கொன்று இந்த குழியில தூக்கி போட்டுடணும். இப்படித்தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவனுடைய பிரதர்ஸ், ஸ்டெப் பிரதர்ஸ் எல்லாரும் அப்படித்தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் அடிக்கணும், கொல்லணும், குழியில போடணும், இதைத்தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க அந்த 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 அவங்க கூடியிருந்த சகோதரர்கள் 10 பேரா? அந்த 10 பேர்ல எல்லார் வாயிலையும் அவனை கொல்லணும். 2 பேரை தவிர, அதாவது ரூபன் யூதாவை தவிர மிச்ச பேரெல்லாம்
குழியில போடுறதுக்கு ஐடியா கொடுத்தது ரூபன், குழியிலிருந்து வெளியெடுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது யூதா. இந்த பகுதி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயமான பகுதி. அதனால இதை நீங்க எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். யோசேப்பினுடைய காரியம் ஆரம்பிக்கும் போது சொல்லப்படுகிறது என்ன? அடிக்கணும், கொல்லணும், குழியில போடணும், ஒரு ஆட்டை அடிச்சு அவன் வஸ்திரத்தை அந்த ரத்தத்துல துவச்சி அப்பனுக்கு அனுப்பி ஒரு மிருகம் அடிச்சு கொண்டுச்சுன்னு காட்டணும். இது மாதிரியான காரியங்கள் நடக்கிறது. இப்போ அந்த நேரத்தில் அவர்கள் எல்லாரும் சாப்பிடுறதுக்கு உட்கார்றாங்க. அப்போ ஒரு ஒட்டகங்கள் வருது. அந்த ஒட்டகம் வந்துச்சு, வியாபாரி வந்தாங்கன்னு அதோட விட்டுருக்கலாம்ல. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி. இது எப்படி கண்டுபிடிச்சானுங்க? கிட்ட வந்த பிற்பாடு என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு வேதத்துல இது பதிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கந்தவர்க்கம், பிசின் தைலம், வெள்ளை போலம், இதெல்லாம் என்னன்னா எகிப்தியர் தான் பெர்ஃப்யூம் தயாரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட். அவங்க தான் பார்வோன் காலத்துல இருந்தே. இந்த ஒட்டகத்துல என்ன வருதுன்னா எல்லாம் வாசனை திரவியங்களா வருது. இங்க சகோதரர்களிடத்துல என்ன நடக்குன்னா அடிக்கணும், குத்தணும், கொல்லணும், குழியில போடணும். இங்க ஒரே நாத்தம் அடிக்குது. இங்க சகோதரத்துல ஒரே நாத்தம், வார்த்தை நாத்தம், பேசுறது நாத்தம், கேட்கறது நாத்தம், அடிக்கணும், கொல்லணும். என்ன காலிப்பயலுக கஞ்சா அடிச்சவனுங்க மாதிரி பேசுற அசுத்தமான அல்லது தீமையான வார்த்தைகள், கேட்க சகிக்காத வார்த்தைகள். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. இப்போ கர்த்தர் யோசேப்பை எங்க கொண்டு போக போறாருன்னா வாசனை வீசி கொண்டிருக்கிற ஒட்டகத்தின் மேல அவனை ஏத்த போறாரு. இந்த நாற்றங்கள்லாம் நீங்க கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் செய்கிற இந்த கர்த்தருடைய வேலையை நீங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தருடைய வேலை, அதாவது கர்த்தர் யோசேப்பை உயர்த்தும்படியான அவருடைய வேலை ஆரம்பமாயிடுச்சு. நான் சொல்ற குறிப்பெல்லாம் உங்களோட ஒத்துட்டு நீங்க பார்த்து அதை நீங்க உங்களுக்கு ஆக்கி கொள்ளணும். நிச்சயமா இப்படித்தான் நடக்கும். இந்த சம்பவங்கள்லாம் எதுக்கு பைபிள்ல எழுதி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல வேதம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு படிப்பினைக்காக என்ன, அதாவது 1 கொரிந்தியர் 10:6 அவர்கள் இச்சித்தது போல் நாம் பொல்லாங்கானவைகளை இச்சையாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது அப்படி சொல்லி இருக்கிறது. அதுல 4 ரோமர் 4:23 அதாவது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் இல்லை, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 15:4 பாருங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. அப்ப வேதத்துல முன்பு எழுதி இருக்கிற சகல சம்பவங்களும் என்ன, எனக்காக நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 4:23 படி, ரோமர் 15:4 படி என முந்தின காலத்தில் எழுதப்பட்ட அனைத்து விஷயங்களும் நமக்கு போதனைக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இச்சையாதே, அதை செய்யாதே, இவையெல்லாம் ஏன் எழுதியிருக்குன்னா இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த வேதத்தில் உள்ள சம்பவங்கள், யோசேப்பின் சரித்திரம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் எனக்கு படிப்பினைக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே யோசேப்பின் சரித்திரத்தை நாம் வாசித்து ஒரு கதை அறிந்து கொள்வதற்காக அது எழுதப்படவில்லை. என்னை அதோடு சம்பந்தப்படுத்தி நான் ஆராய்ச்சி செய்வதற்காக, நான் அதன் மூலம் நான் பல நன்மைகளை கற்றுக்கொள்வதற்காக, படித்து கொள்வதற்காக, எனக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. மோசே குறித்து சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நான் பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று சொல்லுகிறார். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆரம்பம் எப்படி இருக்கிறது? அடிக்கணும், கொல்லணும், காலி பண்ணிடணும், அப்படி இருக்குது. ஆனா இப்போ என்னன்னா, கர்த்தர் வேறு விதமாக செயல்படுகிறார். கர்த்தர் யோசேப்பை குழியில் இருந்து தூக்கி அவருடைய உயர்ந்த வேலையை ஆரம்பித்து விட்டார். எப்போ குழியில போட்டு அதே குழியிலிருந்து கர்த்தர் வெளியெடுக்க வச்சாரோ, ஏன் வெளியெடுக்க வச்சாரு? வாசனை திரவியங்களோட வருகிறார்கள் இஸ்மவேலர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாத்தம் பிடிச்ச பயல்களோட, இந்த நாத்தம் பிடிச்ச இந்த கெட்ட வார்த்தைகளை, கொல்லணும், அடிக்கணும், பிக்கணும், அப்பா கிட்ட பொய்யா செய்ய, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மாதிரி நாட்டம் பிடிச்ச செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறவர்கள் நடுவுல வாசன திரவியங்கள் ஏத்தி கொண்டு வருகிற ஒரு ஒட்டக கூட்டம் வருகிறது. அல்லேலூயா. யோசேப்பு இருக்க வேண்டிய இடம் இது அல்ல. யோசேப்பு இருக்க வேண்டிய இடம் அந்த வாசனை திரவியங்களின் நடுவில். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப யோசித்து பாருங்க, உங்களுக்கு எதிராக பேசுறவங்க, என்ன உங்களுக்கு தீமை செய்ய பேசுறவங்க, வீட்டுக்குள்ள, வெளியே, பக்கத்துல, என்ன வேலை ஸ்தலத்துல, எங்க இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இப்ப நம்ம நாட்டுல நடக்கிறதுதான் அப்படித்தான். என்ன தீமைகள், இதெல்லாம் நாத்தம் பிடிச்சது. தேவன் நிச்சயமாக வாசனை திரவியங்களை ஏற்றி கொண்டு வருகிற கூட்டத்தோடு நம்மளை சேர்க்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இருந்து அவனுக்கு நல்ல செய்தி தான், நல்ல செய்தி தான். இப்போ ஒரு காரியம் நான் உங்களுக்கு இதுல சொல்ல விரும்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இஸ்மவேலர் யாரு? இந்த இஸ்மவேலர் யாரு? அது உங்களுக்கு தெரியுமா? இந்த இஸ்மவேலர் யாரு அப்படின்னு சொல்லி, என்ன கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்மவேலர் யாருன்னா, ஈசாக்கு தானே இந்த யோசேப்புடைய தாத்தா. நான் சொல்ற கவனிங்க, ஈசாக்கு தான் யோசேப்புடைய தாத்தா. அதாவது ஈசாக்கை பெற்றெடுத்த அதே தகப்பன் சாராளுக்கு அல்ல, எகிப்திய ஸ்திரீ ஆகிய ஆகாரிடத்தில் இன்னொரு பையனை, அவனுக்கு முந்தி ஒரு 11 வருஷத்துக்கு முந்தி ஒரு பையனை பெற்றெடுத்தான். அவன் பேர் தான் இஸ்மவேல், ஆபிரகாமின் வித்து. அதுக்கு இஸ்மவேலுக்காக அவன் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆபிரகாம் அவனையும் ஆசீர்வதிப்பேன், நான் அவனையும் பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அதனால பூமியில இப்ப அவங்க பெருகி இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னதை அவர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உடன் பிறந்த சகோதரர்கள் கூட நல்ல கவனிங்க, கூட இருக்கிறவர்கள், ஒரே வீட்டு மக்கள், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒருவன் முன்னேற்றத்துக்கு இன்னொருவர் அனுகூலமாக இல்லை, ஒருவனுடைய வீழ்ச்சிக்கு ஒருவனுடைய அவன் ஒன்றுமில்லாமல் போவதற்கு அவர்களுக்கு சகோதரர்களுக்குள்ள சதி திட்டம் போடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த இஸ்மவேல் என்பவன் ஈசாக்குடைய ஸ்டெப் பிரதர். அம்மா வேற, அப்பா ஒண்ணு, அதனால ஸ்டெப் பிரதர். அது மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமா பார்க்கணும் அப்படின்னா, ஆதியாகமத்துல 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, ஏசா இஸ்மவேல் இடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் இன்றி ஆபிரகாம் உடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தியும் என நேபாயோத்தின் சகோதரியுமான மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். இப்போ அண்ணன் இஸ்மவேல் ஏசா, அதாவது யாக்கோபோட பிறந்த, 2 பேரும் ரெட்ட பிள்ளைங்க இல்லையா? யாக்கோபோட பிறந்த முதல் பிறந்தவன் ஏசா. ஏசா எங்க போய் பொண்ணு எடுத்திருக்கான்னா, இஸ்மவேல் சந்ததியில போய் பொண்ணு எடுத்திருக்கிறான். அங்க போய் பொண்ணு எடுத்திருக்கிறான். ரொம்ப நெருக்கமாயிட்டான். இப்போ இந்த பிள்ளைகளுக்கு அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, பெரியப்பா சம்பந்தம் உள்ள குடும்பம். அந்த நாட்கள்ல ஆட்களுடைய வயது வரம்பு அதிகமா இருந்ததுனால சந்ததியார்கள் அதிகமாய் பெருகிவிட்டார்கள். சீக்கிரத்தில் சந்ததிகள் பெருகிவிட்டன.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்மவேலர் பிரபுக்கள் அப்படி பெருகிட்டாங்க. அதே மாதிரி ஈசாக்குடைய சந்ததியும் பெருகி விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, இவங்க தூரத்து சொந்தம் அப்படி சொல்லலாம். தூரத்து, எல்லாரும் நமக்கு தூரத்து சொந்தம் தான் இல்லைங்களா? ஆனா கிட்ட இருக்கிற சொந்தங்கள்லாம் நமக்கு யாருங்க சத்துரு? சத்தமா சொல்லுங்க. உன் வீட்டாரே உனக்கு வீட்டாரேன்னு சொன்னா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற 4 பேர்ல யாரையாவது சத்துருன்னு நினைச்சு நீங்க போய் ஏதாவது கலெக்டா பண்ணி விடாதீங்க. வீட்டார்னா நமக்கு ஒரு இன்னர் சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம குடும்பம், உடன் பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி, இந்த இவங்களுக்குள்ள. கிறிஸ்தவங்களுக்கு யார் விரோதினா கிறிஸ்தவங்க தான். பாஸ்டர்களுக்கு விரோதமா வேலை செய்யற யாருன்னா பாஸ்டர் தான். ஆனா இவங்க யாருன்னா ஏறக்குறை இவங்களோட சம்பந்தம் இல்லாம ஒரு தனி சந்ததியா அதாவது ஈசாக்கை விட்டு அப்பவே ஆபிரகாம் இஸ்மவேலையும் அவனுடைய தாய் ஆகாரையும் அனுப்பிட்டார். அவங்களுக்கு செட்டில் பண்ணி அனுப்பிட்டார். இப்படி தூரத்து. இப்ப பாருங்க, யாரை கொண்டு உதவி செய்கிறார் என்பதை நீங்க இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட இருக்கிறவர்கள் நமக்கு உதவியாய் இல்லாததுனால கர்த்தர் நமக்கு உதவி செய்ய, நம்மை உயர்த்த, நம்மை மேன்மைப்படுத்த தேவன் தூரத்து உறவுக்காரர்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு கிட்ட இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேச்சுக்கிச்செல்லாம் வித்தியாசமா இருக்குது. அதனால உங்களுக்கு தூரத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய மக்களை, அன்னோன் பீப்புள் வருவாங்க. ஆமா, நிச்சயமா வருவாங்க. யோசேப்புக்கு அப்படித்தான் வந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ குழியிலிருந்து தூக்கி அவனை ஒட்டகத்துல ஏத்திட்டாங்க. குதிரையில போறது ஒரு மாதிரி இருக்கும், ஒட்டகத்துல போறது இன்னொரு மாதிரி இருக்கும். அதை விட கொஞ்சம் அமைதலா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசனைகளின் நடுவில் ஒட்டகத்தின் மேலே ஒரு தீங்கும் தனக்கு செய்யாமல் தன்னை பத்திரமாய் கொண்டு போய் எகிப்து தேசத்தில் சேர்க்க வேண்டிய ஆட்களிடத்தில் சேர்த்து விடுவதற்கு ஏதுவாக அவனுக்கு உதவி செய்து அவனை அழைத்து கொண்டு போனார்கள் இஸ்மவேலர்கள். இப்ப பாருங்க, இன்னொரு வசனம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இந்த யூதா, நம்ம நடுவுல யூதா இருக்கிறாங்க, ரூபன் இருக்காங்க. நல்ல கவனிங்க. இந்த யூதா என்னன்னா, அவனை காப்பாற்றணும், அவனை திரும்ப அப்பா கிட்ட அனுப்பணும், அதெல்லாம் அவருக்கு கிடையாது. அவனை கொல்லக்கூடாது, அவ்வளவுதான். எங்கேயாவது போய் பொழைச்சிட்டு போறான், எங்கேயாவது போய் பொழைச்சிட்டு போறான். அவனை கொல்ல மட்டும் செய்யாதீங்க, எங்கேயாவது போய் பொழைச்சிட்டு போட்டோம் அப்படி. அப்பொழுது யூதா தன் சகோதரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தப்பழிய மறைப்பதுனால் லாபம் ஒன்றும் இல்லை, இஸ்மவேலருக்கு விட்டு போடுவோம். என்ன, நம் கை அவன் மேலே ஏன் படணும்? நம்முடைய சகோதரனா இருக்கிறானே, அதனால அவனை விட்டுருவோம் அப்படி சொல்லி அந்த அந்த வராங்கல்ல, அவங்க கிட்ட விட்டுருவான். அதுக்கப்புறம் அவளை தான், அவன் போயிட்டான், எங்கேயாவது போய் உயிரோட இருந்து அவன் பொழைச்சிட்டு போட்டோம். அப்படிதான் சிலர் இருக்கிறாங்கங்க, நல்ல மனுஷருங்க, நமக்கு முன்னேற்றத்துக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு. நம்முடைய முன்னேற்றத்தை குறித்து தரிசனம் இல்லாத ஆம்லெஸ், நமக்கு தீமை செய்யாதவர்கள், ஆனா நம்முடைய முன்னேற்றத்தில் சிறு கருத்து கூட இல்லாதவர்கள், சிறு கருத்து கூட இல்லாதவர்கள். கூடவே ஜெபம் பண்ணுவார்கள், கூடவே இருப்பார்கள், என்ன நல்லது செய்கிறது போல காட்சி அளிப்பார்கள். ஆனா அவர்களால் நமக்கு நன்மை ஏற்படாது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ரூபன் பாருங்க, 29ஆம் வசனத்துல ரூபன் யோசேப்பை எங்க தேடினா சொல்லுங்க? என்ன, குழியில தேடினா அப்படி சொல்லியிருக்கு. இந்த வசனங்களை நீ கவனிக்கணும். ரூபன் குழியில அவன் தேடினான். ஏன்னா குழியில போட சொல்லி, குழியில அவன் கிடக்கட்டும் அப்படின்னு. இந்த குழியில விழுந்தவன் கடைசி வரைக்கும் குழியிலே தான் இருப்பான்றது ரூபனுடைய கணக்கு. அவன் எங்கெங்கயோ போயிட்டு சுத்திட்டு அவன் திரும்ப வந்தாங்க. அவனை எங்க பார்த்தான்? அவன் சகோதரனோட உட்காந்து சாப்பிட்றத தேடல, அவன் குழியத்தான் எட்டி பார்த்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழியில இல்லைன்னு உடனே அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே,
நம்முடைய முன்னேற்றத்தை குறித்து சிறு கருத்து கூட இல்லாம நாம இருந்த அந்த தாழ்ந்த நிலையிலே நாம் கடைசி மட்டும் நம்மளை எதிர்பார்க்கிற பலர் நம்மை சூழ இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரூபன்கள் இல்லாமல் இல்லை. எனக்கு தெரியும் அவன் இங்கதான் இருப்பான், அவன் இந்த குழியில தான் இருப்பான், இதுல இருந்து அவன் தப்புறதுக்கு வழியே இல்லை, இந்த 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 லோ லெவல்ல தான் அவன் இருப்பான். அங்கதான் ரூபன் நம்மளை தேடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை உயர்த்தும் திட்டத்தில் செயல்பட ஆரம்பித்து விட்டார். ஆனால் உங்களை தாழ்ந்த நிலையில் பார்த்தவர்கள் அங்கேயே தொடர்ந்து பார்க்க அவர்கள் விரும்புகிறார்களே தவிர உங்களுடைய முன்னேற்றத்தை குறித்து எள்ளளவும் தரிசனம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஹார்ம்லெஸ், நமக்கு தீமை செய்ய மாட்டார்கள். ஆனால் நாம் எப்பவும் குழியில் இருக்கிறோமா என்பதை மட்டும் அவர்கள் கவனமாய் கவனித்துக் கொள்வார்கள். இல்ல, அதைத்தானே தாவீது சொல்றாரு, என்ன, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், என அவர்கள் என்ன குழியிலிருந்து என் சத்தத்தை கேட்டு என்னை குழியிலிருந்து தூக்கி உயர்த்தினாருன்னு சொல்றாரு. அநேகர் அதை கண்டார்கள். நான் குழியில் இருந்த போதும் அநேகர் என்னை கண்டார்கள். ஆனால் என்னை குழியில் கண்டவர்கள் குழியிலே நான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர அந்த குழியில் இருந்து தூக்கி என்னை அவர்களோட சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கல. தாவீது குழியில் இருக்கிற அங்கேயே இருப்பா, அப்படித்தான் விட்டுட்டாங்க. ரூபன் அப்படித்தான். யோசேப்பு குழியில இருக்கியா, எத்தனை ராத்திரி அவன் கடந்து வந்தானோ தெரியாது, திரும்பவும் குழியில தான் அவனை தேடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பத்தி தேவனுடைய நோக்கம் என்ன? குழியிலே இருக்கணுமா, தாழ்விலே இருக்கணுமா? இப்ப இருக்கிற உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? எங்க இருக்கிறீங்க? எல்லாம் சேர்ந்து குழியில வச்சுட்டாங்க, குழியில போட்டுட்டாங்க, ஒரு தாழ்ந்த நிலையில் போட்டுட்டாங்க. இப்படியே இருக்கணுமா? தேவன் ஒட்டகத்தை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசனை திரவியங்களோடு கூடிய ஒட்டகம் வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவன் குழியில தேடுறான், யோசேப்பு ஒட்டகத்துல போய்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இது இவன் செயல், அது தேவ செயல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, தாழ்ந்த நிலையில் இருந்து, அதாவது அந்த நாட்கள்ல இருந்த வாகனங்களிலேயே உயரமான வாகனம் ஒட்டகம் தான். குதிரை, கோவர் கழுதை, இப்படித்தான் இருந்துச்சே தவிர யோசேப்பை எந்த கழுதையிலையும் ஏத்தல அவரு. அன்பானவர்களே, யோசேப்பின் தேவன் உங்கள் தேவன், யோசேப்பின் தேவன் உங்கள் தேவன். அவர் உங்களை உயர்த்தும் வேலையை ஆரம்பித்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆரம்பித்து விட்டார். இந்த யோசேப்பின் சரித்திரம் எனக்கு படிப்பினைக்காக எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு போதனைக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மட்டும்தான் செய்வேன், உனக்கு இல்லை, அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகைஞர்கள் சூழ்ந்திருக்கிற நடுவில் நமக்கு விரோதமாக பேசவும் நம்மை கெடுக்கவும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நம்மை தேவன் உயர்த்தும் வேலை. முதல்ல குழியிலிருந்து தூக்கிடுவாருங்க. முதல்ல இருக்கிற அந்த நிலையிலிருந்து மேல தூக்கிடுவாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். குழியில போட்டவங்க உடன் பிறந்தவங்க, குழியிலிருந்து தூக்கினவர் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவன் ஒட்டகத்துல போய் கொண்டிருக்கிறான். என்ன, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒளிந்தான் போயிட்டான், ஒட்டகத்துல போயிட்டான், ஒளிந்தான், அவன் கதை முடிந்தது. இவன் இப்ப இனிமே அவன் நினைத்தது, அவன் சொப்பனம், கர்த்தர் சொன்னது, அவ்வளவுதான். அதெல்லாம் சும்மா. எதெல்லாம் சும்மா? என்னுடைய கதிர் ஓங்கி நின்றது, மற்ற கதிர்லாம் வணங்கி நின்றது, அதெல்லாம் சும்மா. நாங்கெல்லாம் உனக்கு சேவை செய்வோமோ? பாரு, உனக்கு சொப்பனை, இவனை அடிச்சு குழியில போட்டுருவோம், கொன்னுருவோம், இவன் சொப்பனை எப்படி நிறைவேறுது பார்ப்போம். இதுதான் அவங்களுடைய முக்கியமான கருத்து. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார்? இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? இன்னொன்னு குழியிலே வச்சிருப்பேனாரா, அல்லது உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னாரா? உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்துவார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோல்வி வார்த்தைகளையே கேட்டுக்கிட்டு இருந்த நமக்கு நல்ல வாசனை வீசும் மக்களோடு நம்மை சேர்த்து எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்துருவாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொப்பனை எப்படி நிறைவேறுது பார்ப்போம். கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமே அவனை தேடினாலும் அவனை கிடைக்க மாட்டான் என்று நினைத்து எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு ஆற்றுத்தத்துல தோய்த்த யோசேப்பின் வஸ்திரத்தை அனுப்பிட்டு நிம்மதியா இருக்கிறாங்க. ஒரு இடைப்பட்ட காலம். ஆனால் தேவனின் செயல் யோசேப்பில் தொடர்கிறது. நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். உங்களை உயர்த்தும்படி சித்தம் கொண்ட தேவன், உங்களை உயர்த்தும்படி கிரியை செய்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? கிரியை செய்கிற தேவன் அதில் ஒரு நாளும் பின்வாங்கவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன, ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. அங்க எகிப்திலே கொண்டு போய் அவர்கள் பார்வோனின் பிரதானி ஒருவன், அவன் பெயர் போத்திபார். பார்வோனின் பிரதானி ஒருவன், நல்ல வெல் டு டு பர்சன். ஒன்றும் சாதாரண எரும மாடு மேய்க்கிறவன் இல்லை. அவன் வந்து ஒரு பெரிய பார்வோனிடத்துல நன்மதிப்புள்ள ஒரு பிரதானி. அவன்கிட்ட கொண்டு போய் அவனை வித்துட்டான். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசேப்போடே கூட இருந்து அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் கிரியை செய்து வெளிப்படுத்துகிறார். நன்றாக கவனியுங்கள். என்னோட இயேசு இருக்கிறார் என்று எப்படி தெரியும்? என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று எப்படி தெரியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க மேல் அதிகாரி அல்லது உங்கள் முதலாளி அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, இவைகளை நீங்க செய்யும் போது எல்லாரும் எதிர்பார்க்கிறதை விட நேர்த்தியாக அதை செய்வதற்கு தேவன் ஞானத்தையும் அந்த எபிலிட்டியையும் திறமையையும் கிருபையும் அவர் கொடுக்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இவன் ஏதோ பெக்யூலியரா இருக்கிறான், ரொம்ப வித்தியாசமா இருக்கிறான் இவன் அப்படின்னு உன்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் யோசேப்போடு கூட இருந்து கிரியை செய்து அவரோடு தாம் இருக்கிறதை அவனை சூழ இருக்கிற மக்கள் காணும்படி செய்தார். போத்திபார் வீட்டில் இருக்கிறான். இப்பொழுது சொற்ப நாளே ஆயிற்று. அடிமையாக வாங்கப்பட்டவனுக்கு என்ன பெரிய அந்தஸ்து கொடுத்துட போறாங்க? ஒரு காலம் அடிமைத்தனத்தின் வேலை வாங்கி அவன் அடிமையாய் இருந்து விடக்கூடாது என்று எண்ணம் கொண்ட கர்த்தர் அவனை உயர்த்துவதற்கு அவனை கொண்டு அவனுடைய எஜமான் போத்திபாருடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாவது நீங்க இருந்துட்டு போங்க. எங்கேயாவது எந்த முதலாளிகிட்டையாவது யாருக்கிட்டையாவது நீங்க வேலை செய்யுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? எல்லாரை விட, மற்றவங்களை விட நீங்க ஒன்றும் திறமை இல்லாதவங்களா இருக்கக்கூடாது. எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அங்கே கர்த்தர் அப்படித்தான் தம்முடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ யோசேப்போட கிரியை செய்து போத்திபாருக்கு தேவன் வெளிப்பட்டார். இல்ல, இப்ப ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அந்த யோசேப்பு பேரை எடுத்துட்டு உங்க பேரை போடுங்க. அதுல இருக்குமா இருக்காதா? அவங்க கூட இருந்த தேவன் வேற, நம்ம கூட இருக்கிற தேவன் வேறையா? இல்லையா? அவர் அதே தேவன் தான் நமக்கு இருக்கிறார். இல்லையா? இயேசு என்ற நாமத்துல அதே தேவன் நமக்கு இருக்கிறார். அப்ப நம்ம கூட தேவன் இருந்தால், இயேசு இருந்தால், நம்ம கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார்.
நாமும் காரிய சித்தி உள்ளவர்களாயிருப்போம். ஏதாவது செய்து தோற்று போயிருக்கிறீங்களா? என்ன செய்தாலும் உருப்பட மாட்டேங்குதா? என்ன செய்தாலும் உருப்பட மாட்டேங்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கூட இருக்காரா? உன்னை உயர்த்துகிற தேவன், உன்னை உயர்த்த தன்னுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிற தேவன். இல்ல பாஸ்டர், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பாஸ்டர், நாங்க இன்னும் குழியில தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மூஞ்சிகள்லாம் தெரியுது எனக்கு. இல்ல பாஸ்டர், உயர்த்துற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு எங்கள. எப்படி, எத்தனை பேர் சொல்லுவீங்க? உயர்த்துற வேலையை எங்கள்லயும் ஆரம்பிச்சிட்டாரு பாஸ்டர். எத்தனையோ பேர் தடுத்து பார்த்தாங்க, ஆனால் வேலை நடக்குது, வேலை நடக்குது. எத்தனையோ பேர் இது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க, ஆனா நடக்குது பாஸ்டர், நடக்குது பாஸ்டர். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்து என்ன. ஆகவே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். கண்டான். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள்னு தேவன் மோசேக்கு சொன்னார் இல்லையா? இல்லையா? உங்க கூட இருக்கிற கர்த்தரை இப்படித்தான் ஜனங்க பார்க்க முடியும். அவன் என்னையா எதை செய்தாலும் சக்சஸா செய்திடறான். ஹலோ, என்ன பாருங்க, எதை செய்தாலும் சக்சஸா செய்திடறான். அவ்வளோ ஒன்றும் பெரிய எஜுகேஷன்லாம் இல்லை, ஆனா கூட பாரு சக்சஸா செய்திடறான் அப்படின்னு உங்களை பத்தி சொல்ற. இதுக்காக நீங்க ஜெபிக்கணும், இதுக்காக நீங்க ஜெபிக்கணும். தேவ ஞானத்தை நீங்க கர்த்தர்ட்ட பெறணும், பெறணும். கர்த்தர் இந்த ஞானத்தை உங்களுக்கு தரணும். பிள்ளைகளே, இந்த ஞானத்தை நீங்க பெறணும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை நினைத்து உயர்வு தானா வரும், தானா வரும். தேவன் இல்லை, தேவன் இல்லை என்ற ஒரு நிலை நமக்கு வேண்டாம். உன்னை உயர்த்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இதைத்தான் இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்ல சொன்னது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கண்டு அவன் என்ன பண்ணான்னா, எல்லாத்தையும் அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். என்ன, அவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல வீட்டுல வச்சுட்டான். இல்லை, எல்லாத்தையும் நீ பாத்துக்கப்பா, இனி நான் ஒன்னையும் பாக்குறது இல்லை, எல்லாத்தையும் அவன் தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனா இருந்து முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தினுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிச்சுடுங்க. என்ன கர்த்தர் என் கூட ஏன் இருக்கிறார்னா, என் நிமித்தம் என்னை சார்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. ஆமா, என் நிமித்தம் என் தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, என் சென்னை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அவர் என் கூட இருக்கிறாரு. யாருக்கும் தீங்கு செய்யறதுக்கு இல்ல. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு நிமித்தம் அவர் எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தை பாருங்களேன், கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாத்திலையும் அவன் தான் அதிகாரியா இருந்தான். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். சாத்தான் பார்க்கறானா இல்லையா? அவனுக்கு இது சந்தோஷமா இருக்குமா? குழியிலே உன்னை வச்சிருக்கணும்னு நினைச்சவன் அவன் ரூபனை வச்சு அவன் குழியிலே இருக்கானா? இரு குழியிலே இருக்கானா? இருக்கிறான். இரு குழியிலே இரு. அதான்டா உனக்கு பாதுகாப்பு. இருறா, நான் தான் உன்னை குழியில போட சொன்னேன், இருறா அப்படி சொல்றவன். யூதா என்ன சொல்லுவான்? எங்கேயாவது போய் பழச்சுக்கிட்டோம், எங்கேயாவது அவன் முன்னேறணும், பெரிய ஆளாகணும் அப்படிலாம் அவன் நினைப்பான். அவன் எங்கேயாவது போய் பழச்சுக்கிட்டோம், உயிரோடு இருந்தா போதும் அப்படி நினைக்கிறவங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். கிறிஸ்தவ மக்களாகிய நம்மை கர்த்தர் இயேசு நம்ம கூட இருந்து நம்ம சார்ந்தவர்களுக்கு நம்மளை ஆசீர்வாதமாக்கி நம்மளை உயர்த்த போறார். இப்போ நல்லா இருக்கிறாங்க. யோசேப்பு நல்லா சாப்பிட்றான், நல்லா உடுக்கிறான். அவன் வீட்டுல எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்க, வேலைக்காரவங்க எல்லாம் சல்யூட். அது செய்தியா, இதை செய்தியா, அதான் அண்ணாவித்தனம் பண்ணிட்டு என்ன பந்தாவா இருக்கிறாரு. என்ன வந்துச்சு பாருங்க வேட்டு. அந்த போத்திபார் அவனுடைய மனைவி, அவ மூலம் வந்தது சோதனை. ஒரு பெண் மூலம் சோதனை வந்தது. எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், எவ்வளவு நல்ல மனுஷன் இந்த யோசேப்பு. இவனுக்கு இப்படி ஒரு சோதனையை ஏன் கர்த்தர் கொண்டு வர வேண்டும்?
அதை தடுத்திருக்கலாம் அல்லவா? அல்லது இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட அந்த பொம்பளைய சாகடிச்சிருக்கலாம் அல்லவா? அப்படி அவங்களெல்லாம் எப்பவும் ஸ்ட்ராங்கா தான் வச்சிருப்பாரு. இப்போ எல்லாம் சமூகமா இருக்குது. இப்போ குழியில கடந்தவன என்ன வாசன திரவியங்கள் நடுவில் கொண்டு வந்து எகிப்துக்கு கொண்டு வந்து இந்த பிரதானி வீட்டுல பிரதானமானவரா வச்சு எல்லாம் நல்ல சுகபோகம், நல்ல சாப்பாடு, என்ன அது என்ன இது என்ன, ரொம்ப செழிப்பா இருக்கும்போது அங்க ஒரு சோதனை அவனுக்கு வருது. இந்த உலகத்துல இருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்கிற நாட்களில் சகோதரிகளே சகோதரர்களை கவனிங்க, வாலிப பிள்ளைகளை கவனிங்க, உங்களுக்கு ஒரு சோதனை, இந்த மாதிரி சோதனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உலகத்துல அநேக தனவான்கள், அநேக படித்தவர்கள், IAS ஆபீசர்ஸ், பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாம் விழுந்தது இதுல தான். நிறைய பேர் இதுல தான் விழுந்துருவாங்க. கவனமா இருக்கணும். அங்க அந்த வசனம் என்ன சொல்லுது? தினந்தோறும், ஒரு நாள் 2 நாள் இல்ல, தினந்தோறும் டெம்ப்டேஷன். யாருக்கு? யோசேப்புக்கு, பரிசுத்தவானுக்கு, தெய்வ பக்தி உள்ளவனுக்கு, ஞான ஸ்நானம் பெற்றவனுக்கு. இப்போ நம்ம ஆட்களை சொல்றேன், என்ன சபையில அங்கத்தினா இருக்கிற, திருவிருந்தில பங்கு பெறுகிறவனுக்கு, எல்லாத்துலயும் சௌக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு டெம்ப்டேஷன், ஒரு ஸ்திரீயின் மூலம், ஒரு ஆடவன் மூலம் டெம்ப்டேஷன் வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் என்னதான் கர்த்தர் நம்மை உயர்த்திக்கிட்டு வந்தாலும் இதிலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்திலும் சாட்சியின் ஜீவியத்திலும் நாம் உயர்த்தப்படுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் கூட இருக்கிறார். எதற்காக? உலக ஆசீர்வாதங்களை பெற்று வளர்வதற்காக மாத்திரமல்ல, எந்த பாவ சோதனை வந்தாலும் அதுல ஜெயிப்பதற்கும் இயேசு என் கூட இருக்கிறார். நல்லா ஜெபிக்கிறான், நல்லா பண்றான். ஆனா பாருங்க, இந்த மாதிரி பாவத்துல விழுந்துடுறான். அப்படி ஒரு சின்ன ஒரு அசுப்புல அவன் விழுந்துட்டான், இப்படி ஆயிட்டான், அப்படி ஆயிட்டான், அப்படி சொல்ற சோதனை வரும். இது பிசாசினால் வருகிறது, இது தேவன் கொண்டு வந்ததல்ல. ஆனால் பிசாசின் சோதனைக்கு இயேசு தேவன், அவன் இந்த சோதனையினுடைய கடந்து போக வேண்டும், அப்படித்தான் தேர்ச்சி அடைய முடியும் என்று அறிந்த தேவன் அந்த சோதனையை அவனுக்கு வைத்தார். நீ விவாகமாகி குடும்பத்தோட இருக்கிற ஒரு மனுஷியாய் இருக்கலாம். உனக்கும் அந்த சோதனையை பிசாசு கொண்டு வருவான். தினந்தோறும் அவள் தன் அழகை காட்டுகிறாள். நான் தான் எஜமாட்டி, நானே கூப்பிடுறேன், அப்புறம் உனக்கு என்னையா அப்படிங்கிறா. உன்னை என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறா. நீ நானும் தான் இருக்கிறேன், எல்லாரும் இல்ல, யாரு எந்த CCTV கேமரா பார்க்காது, யாரும் பார்க்க மாட்டாங்க. யோசேப்பு வாப்பு, நீ நானும் தான் போ இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில நல்ல கவனிங்க, நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? சாட்சியா நிற்க முடியுமா? ஏதோ பார்க்க நீ செல்ல எடுத்த, என்ன, ஏதோ பார்க்க செல்ல எடுத்த, ஆனா நீ எதிர்பாராம ஒண்ணு உள்ள வருது. அதுதான் அந்த கூகுள் பண்ற வேலை இருக்குங்களே, கூகுள் ஆக்கி விட்டுரும். உடனே உனக்குள்ள என்ன சொல்லுச்சுன்னா, என்னதான் பாரு, பெரிய பரிசுத்தவானா நீ, சும்மா பாரியா என்ன, அதை கிளிக் பண்ணியா, கண்ணு பாக்குது. சே, கர்த்தருக்கு பிடிக்காது, இது தேவனுக்கு பிடிக்காது, பிசாச ஓடி போயிரும். அதை விட்டுட்டு ஒன் ஆஃப்டர் அனதர் கொஞ்சம் எல்லாம் டீப்பா போய்கிட்டே இருக்கு, எல்லாம் டெப்த் ஜாஸ்தியா இருக்குது, போய்கிட்டே இருக்குது. நிதானம் எப்போ வரும்? நிதானம் எப்போ வரும்? உன்னுடைய உயர்வை கெடுக்கிற சாத்தானின் தந்திரத்துக்கு நீ கவனமா இருக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும். இயேசு என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னையும் என் எஜமானின் வீட்டையும் ஆசீர்வதிக்கிறதற்கு மாத்திரமல்ல, என்னை இந்த பாவ சோதனையில் ஜெயிக்க பண்றதுக்கும் இயேசு என் கூட, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற அறிவை இழந்து போனால் உயர்த்தும் தேவனுடைய செயல் மாறி போகும். அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து அவனை கிட்ட இழுக்கிற அளவுக்கு அவள் அவ்வளவு மோகத்தில் இருந்தாள். வஸ்திரத்தை பிடித்து கிட்ட இழுக்கிறாள். அந்த அளவுக்கு இவன் தேவ மனிதன்,
அவன் சொன்னது, என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்? என் தேவனுக்கு விரோதமாய் எப்படி பாவம் செய்வேன்? அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று போத்திபார் கண்டுபிடித்தான் அவனுடைய எஜமான். அதனால அவனுடைய எஜமாட்டி கண்டுபிடிக்கல. ஏன்னா அவ கள்ளத்தனம் உள்ளவன். அவ கள்ளத்தனம் உள்ள, கடவுளோடெல்லாம் தொடர்பு அவளுக்கு கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தீமை செய்கிறதுல பிசாசினால் பயன்படுத்தப்படுகிறவள். நம்மை சூழ தீமை செய்கிறதுக்கு, கெட்டதை செய்யறதுக்கு பிசாசினால் பயன்படுத்தப்படுகிறவர்கள் இந்த சபைக்குள்ளும் இருப்பார்கள். உங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, உங்களை சுற்றி இருப்பாங்க, உங்க எதிர் வீட்டுல இருப்பாங்க, அங்க ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு ஒருத்தி உட்கார்ந்து இருப்பான். எங்கேயும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருக்கு விரோதமாய் எப்படி பாவம் செய்வேன்? இந்த செல்ஃப் கண்ட்ரோல் கர்த்தர் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அப்புறம் எங்கெங்க உயர்வு? திரும்பவும் குழிக்கு போக வேண்டியதுதான். உயர்வை கெடுக்கிற சாத்தானின் தந்திரங்களுக்கு ஜாக்கிரதையா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எங்கு போனாலும், எங்க டிராவல் பண்ணாலும், எந்த ஊருக்கு போனாலும், நீங்கள் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த சாட்சியை நீங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் இங்கு செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா இப்போ பாருங்க, அந்த அந்த வசனங்கள் எல்லாம் நான் வாசிக்க விரும்பல. நீங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறங்க. இப்போ அவன் மேலே அநியாய குற்றச்சாட்டு, செய்யாத தப்பிதத்தை செய்தான் என்று அவன் மேல் குற்றம் சாட்டப்பட்டது. அவனுக்கு வழக்காட யாருமே இல்லை, அவனுக்கு சாட்சி சொல்ல யாருமே இல்லை. கர்த்தரும் கொஞ்சம் அமைதலா இருக்கிறார். நன்றாக கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து பார்வோனுடைய உத்தரவின் பேரில் அவனை டங்ஜன்ல போட்டாங்க. அதாவது ஒரு தீவிரமான ஒரு சிறைச்சாலையில் அவனை போட்டு விட்டார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? என்ன? 21ஆம் வசனம், 39ஆம் அதிகாரத்தில் 20 வாசிக்கிறேன், கவனிங்கள். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையினால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். 21ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இப்ப பாருங்க, இதுல ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது இல்ல? கர்த்தர் கூட இருக்கிறார்ன்றது கண்டினியூஸா யோசிப்புட்டு சொல்லப்படுது. கர்த்தர் சிறைச்சாலைக்காரங்கிட்ட தயவு கிடைக்கும்படி செய்தார், அதெல்லாம் சரிதான். அவன் மேல ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு, அது எதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. அவன் சிறைச்சாலைக்கு போனுங்க. இதெல்லாம் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தும் திட்டத்தில் ஒன்று. அவன் சிறைச்சாலைக்கு போகணும், அங்க சிலர் அவன் சந்திக்கணும். இது தேவனுடைய ஏற்பாடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம அநியாயமான குற்றச்சாட்டு நம்ம மேல வரும்போது நாம் நினைக்கணும், கர்த்தர் இதை ஏதோ என்னுடைய உயர்வுக்காக கர்த்தர் செய்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். உத்தமன், உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யார் எத்தனை குற்றச்சாட்டு சொன்னால் என்ன? ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் உண்மையாயிருந்தா அவர் கூட இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். நான் 2 வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். சொப்பனம் கண்டானுங்க 2 பேரு, ஒருத்தன் சுயம்பாகி, ஒருத்தன் பானபாத்திரக்காரன். அவங்களுக்கு விளக்கம் சொன்னான் சிறைச்சாலையில யோசேப்பு. அவனுக்கு சொன்னப்பட்ட விளக்கத்தின்படியே நடந்தது. அப்போ யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு யோசேப்பு அதுக்கு அர்த்தம்லாம் சொல்லிட்டு ஒரு 15ஆம் வசனம் பாருங்க. அவன் சொல்ற, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். அப்புறம் அவன் சொன்னான், உன்னை கர்த்தர் உயர்த்தி மறுபடியும் ராஜா சாணத்துல நிப்ப, அவருடைய ராஜா பக்கு பானபாத்திரக்காரனா நிப்ப. அப்ப என்னை பத்தி கொஞ்சம் சொல்லி
என்னை காப்பாத்து அப்படின்னு. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் 2 வருஷமா யோசேப்பை மறந்து விட்டான். என்ன, யோசேப்பு ஒவ்வொரு நாளும் என்னதான் சிறைச்சாலையில லீடரா இருந்தாலும் சிறைச்சாலையில கைதி தானே. அவர் 2 வருஷம். சில நேரங்கள்ல நாம் சில உபத்திரவத்தின் பாதையில நாம் செல்லும் போது நம்மை தேவன் சில படிப்பினைகளுக்காக கர்த்தர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறார். நான் தேவனுடைய பார்வையில் அவருக்கு பிரியமானவன் என்கிற சாட்சி எனக்குள்ள உறுதியா இருக்குமானால் நான் தைரியமா நான் சொல்லலாம், கர்த்தர் அவர் வேளையில செய்வாரு, அவர் சமயத்துல எனக்கு நன்மை செய்வாரு, அப்படி சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. இப்ப பானபாத்திரக்காரன் பார்வோன் சொப்பனம் கண்ட போது அவனுக்கு அவன் சொல்லுகிறான், ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோசேப்பை பற்றி பார்வோனுக்கு சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. இதுதான் நம்ம பார்க்கணும். அதான் பேதுருவுல சொல்லி இருக்குது, 1 பேதுரு 5:6, ஏற்ற காலத்தில் அவர் தேவன் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள்ள நிச்சயமா ஒரு நாள் உயர்த்துவாருங்க. அவர் உயர்த்தணும்னு நினைச்சிட்டாரு, வேலையும் ஆரம்பிச்சிட்டாரு. இடையிடைய சில டெம்டேஷன், சில டைம் டியூரேஷன் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவர் நினைச்சதை செய்தே தீருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வேலைகளை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யோசேப்புக்கு கர்த்தருடைய வேலை வந்தது. பார்வோன் அரண்மனையில் இருந்து அழைப்பு. கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. அவனுக்கு சிறந்த வஸ்திரம் தரிப்பித்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார்கள். அவன் ராஜாவின் சொப்பனத்துக்கு தெளிவாய் விளக்கம் கொடுக்கும்படியான ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். எங்கெல்லாம் அவனை பிரில்லியண்டா காட்டணுமோ அங்கெல்லாம் தேவன் அவனை தெம்மாடியா காட்டவே இல்லை. தெம்மாடினா என்னங்க? அதாவது யூஸ்லெஸ். எங்கேயுமே இவன் பிரயோஜனம் இல்லாதவனா தேவன் காட்டல. சிறைச்சாலையில போனாலும் ஏன்னா பிரதானி வீட்டுக்கு போனாலும் பிரயோஜனம் உள்ளவன், சிறைச்சாலைக்கு போனாலும் பிரயோஜனம் உள்ளவன், சிறைச்சாலை உள்ள கைதிகளுக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பார்வோன் ராஜாவிடத்தில், எகிப்தின் ராஜாவிடத்தில் வந்துட்டான். அங்கேயும் அவன் சொன்னது அவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவன். தேவன் அவனோடு கூட இருக்கிற தேவன் ஒரு காலும் தேவன் அவனுடைய திறமையை ஜனங்களுக்கு காண்பிக்காமல் இருக்கவில்லை. உங்களை உயர்த்தும் வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டார். எந்தெந்த இடத்துல யாரை சந்திக்கணும் அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. தூங்குறதுக்கு போனா ராஜா, கர்த்தர் அவனை தூங்க விடல. தூக்கமே வரமாட்டேங்குதுப்பா. இந்த புஸ்தகம் ஏதாவது எடுத்துட்டு வாப்பா, நடபடிகள் எழுதப்பட்ட புஸ்தகம் ஏதாவது எடுத்துட்டு வாப்பா, வாசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு புஸ்தகத்தை எடுத்துட்டு போனா அது திறந்து கொடுத்தா அந்த திறந்த பக்கத்துல யார் பேர் இருக்குது? மொர்தெகாய் ராஜாவை கொல்ல நினைச்சவங்க கையில இருந்து காப்பாத்துனா அப்படின்னு அதுல போட்டிருக்கு. உடனே இவனுக்கு ஏதாவது வெகுமதி மரியாதை செய்யப்பட்டதா அப்படின்னா இல்லைன்னு சொல்றதுக்கு பக்கத்துல ஆள் நிக்கிறான். உடனே அன்னைக்கு ராத்திரியே திட்டம் வகுத்து அடுத்த நாள் மொர்தெகாய் குதிரையில ஏத்திட்டாங்கல்ல, ஆமான்னு தான் கீழே ஜெய போட வச்சிருக்காங்களே, குதிரை மேல ஏத்திட்டாங்கல்ல. கர்த்தர் செய்ய நினைச்சா எவன் தூக்கத்தையும் கெடுப்பார். அவரு உன்னை உயர்த்தணும்னு நினைச்சா அவனுக்கு சொப்பனம் வரும். யாருக்கு? பெரிய ஆட்களுக்கு சொப்பனம் வரும். விளக்கம் அதெல்லாம் மைனஸ் ஆக்கிடுவார். எவன் மற்றவன் எல்லாம் ரொம்ப கில்லாடியா சொல்லுவானே ஒருத்தன் சொப்பனத்துக்கு விளக்கம், அவனை கூட்டிட்டு வா, மண்டை மழுங்கி போச்சு. ஏன்னா கர்த்தர் யோசேப்பை உயர்த்துற திட்டத்துல இருக்கிறார். உன்னை உயர்த்துற திட்டத்துல கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ராஜாவிடத்துல வந்துட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கதான் பாருங்க, ராஜா இவனை எவ்வளவுக்கு உயர்த்தணுமோ அவ்வளவுக்கு உயர்த்துறாங்க. இது நடந்த சம்பவங்க, நடந்த சம்பவம். என்ன, ஒரு அறிவாளியை பாருங்க, ஒரு புத்திசாலியை பாருங்க, விவேகம் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை பார்த்து ராஜா அவனை நியமிச்சு, இந்த விளைச்சல் மிகுதியாக உள்ள காலங்களில் தானியங்களை சேர்த்து வைத்து பஞ்ச காலத்தில் அதை வைத்து ஜனங்களை காப்பாற்றணும், இதுக்கு விவேகம் ஞானம் உள்ள ஒரு மனுஷன் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்வோன் என்ன சொல்லுகிறான்?
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லி, பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாம் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் விவேகம் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. அப்படி அவன் ஆசீர்வாதத்தை, நீ இந்த அரண்மனைக்கு அதிகாரி, நீ உன் வாக்கின்படியே ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், உனக்கு சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவன் ஆயிருப்பேன் என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனால் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனு உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. இதை நான் விளக்கி சொல்ல விரும்பலைங்க. இவ்வளவு பெரிய, அதைத்தான் சொன்னாரு, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம், உன்னோடு இருந்து என் கூடயா பாஸ்டர், என் கூட நிச்சயமா கர்த்தர் செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, உங்களுக்கு தான் இப்படி ஒரு உயர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்திட்டார், என்ன செய்வீங்க? அதிகாரம் வந்துருச்சு, வல்லமை வந்துருச்சு. ஆனா அவன் பாருங்க, தேவ மனுஷன், கர்த்தர் தன்னை எவ்வளவு உயர்த்தினாலும் தன் சகோதரரை பழி வாங்கல. அது ரொம்ப விசேஷமா. போத்திபார் மனைவிய முதல்ல பழி வாங்கியிருக்கணும், அப்படி பழி வாங்கல. அவங்களுக்கெல்லாம் நன்மை செய்தான், எல்லாருக்கும் நன்மை செய்தான். கர்த்தர் தன்னை உயர்த்தின நிலையில் எல்லாருக்கும் நன்மை செய்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் கூட இருக்கிறார். தேவன் நம்மை உயர்த்த ஆரம்பித்திருக்கிறார். எவ்வளவு நாள் செல்லும்? நிச்சயமாய் அவருடைய ப்ராசஸ் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். யார் என்ன சொல்றாங்க அதை கேட்காதீங்க. கர்த்தர் உன்னை குழியில இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து தூக்கிட்டார் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் போடவே மாட்டார். கைவிட்டா என்ன ஆகும்? கைவிட்டா அவள்தான் காலி. கைவிடவே மாட்டார். தூக்கி ஸ்டெப் பை ஸ்டெப், என்ன, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உயர்த்திக்கிட்டே இருப்பார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் கிரியையே உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். எல்லாம் அண்ணன்மார் வர்றாங்க. எகிப்து ராஜா மாதிரி இருக்கிறான், பார்வோன் மாதிரி யோசேப்பு. அவன் துபாசியை கொண்டு பேசினதுனால அவனுக்கு ஹீப்ரு தெரியும்னு அவங்களுக்கு தெரியல. அவர்களை எவ்வளவு உயரமான கோசேன் நாட்டுல அவங்கள வாழ வச்சு, செழிப்பா வாழ வச்சு, தன்னால் எவ்வளவு மேக்சிமம் நன்மை செய்ய முடியுமோ தன்னை அடிச்சு குழியில போட்டவங்களுக்கு, தனக்கு தீமை செய்தவங்களுக்கு, தன்னை பற்றி தீமையாகவே பேசி கொண்டிருந்தவங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்தான். கர்த்தர் அநேகருக்கு நன்மை செய்யும்படி உன்னை உயர்த்த போறாரு. நிச்சயமா கர்த்தர் உள்ள எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறார் பாஸ்டர். நான் என்னுடைய நிலைமையில நிச்சயமா கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. நான் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டு வர்றேன். இன்னும் தொடர்ந்து கர்த்தர் கை என்னை உயர்த்தும். யோசேப்பை உயர்த்தினது போல் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி சொல்றவங்க இடங்கள்ல எழுந்து நில்லுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.